வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, பாஜக கூட்டணியை மறுக்காத விஜய், திமுகவுக்கு விழுந்த மரண அடி, இந்த ரெண்டு விஷயங்களை தான் விரிவா பார்க்க போறேங்க. அதற்கு முன்பாக இந்த விவசாயியுடைய யூடியூப் சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க பாஸ். இப்போ இப்தார் விருந்துல நம்ம விஜய் அவர்கள் கலந்து கொண்டு சிறு உரையாற்றி இருக்கின்றார். 2 நிமிஷம் தான், அதை முழுசா பார்த்துட்டு வந்துருங்க. அதில் பல விஷயங்களை மறைபொருளாக வச்சு பேசியிருக்கின்றார். அதை நாம் டீகோட் பண்ணுவோம். ஏன்னா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று சொல்லி போட்டாருங்க அப்படின்னு ஊடகமானது உண்மைக்கு புறம்பா பேசிக்கொண்டு இருக்கிறது. அதனால அவர் பேசின வார்த்தைகளை ஒவ்வொன்றாக எடுத்து நாம விரிவாக பேச போறோம். அதனால விஜய் அவர்கள் பேசினதை நீங்க பார்த்துட்டு வாங்க. நாம அரசியலுக்கு வந்ததிலிருந்தே நம்மளை பற்றி நிறைய சில வதந்திகள், அந்த டீம் இந்த டீம் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா. ஆனால் இவர் எந்த டீமும் கிடையாது, மக்களுடைய டீம், பீப்புள்ஸ் டீம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சதுக்கப்புறம் வேற என்ன அவதூறு பரப்பலாம் இவர் மேலே அப்படின்ட்டு ட்ரை பண்ணி எல்லாமே அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ கடைசியில் என்னதான் இந்த விஜயை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் இந்த கூட்டணி அந்த கூட்டணிலாம் சேர போகிறாரு அப்படின்ட்டு ஒரு பொய்யான ஒரு பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த நியூஸ் எல்லாம் கேட்டு நீங்கள் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க. அதனால் இங்கே மறுபடியும் ஓப்பனாக தெளிவாக ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். நாங்கள் எப்பவுமே மதச்சார்பற்ற கொள்கைன்றதில், அந்த ஸ்டாண்ட்லேயோ, மதச்சார்பற்ற சமூக நீதி என்ற அந்த நிலைப்பாட்டிலையோ எப்பவுமே சமரசம் வச்சுக்கவே மாட்டோம். நம்மளுடைய தலைமையில தான் ஆட்சி அப்படின்றதுல எப்பவுமே உறுதியாக இருக்கிறோம். நம்மளுடைய முதல் மாநாட்டில் கூட நான் சொன்ன மாதிரி அரசியலில் யாருக்காகவும் எதுக்காகவும் எந்த விதமான ஒரு சமரசமும் நாம் வச்சுக்க போகிறது எல்லாம் அந்த பேச்சுவார்த்தையே கிடையாது. சரிங்களா? அதனால் யார் என்ன அவதூறு பரப்புனாலும் தயவு செஞ்சு அதை நம்பாதீங்க. எல்லாம் வல்ல இறைவனின் அருளால் நாம் நினைச்ச டார்கெட்டை நம்மளால நிச்சயமாக அடைய முடியும். இன்னைக்கு என்னுடைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய ரமலான் நல்வாழ்த்துக்கள். கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையர்களுக்கு ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த வேண்டும் என்று நினைக்கின்றார். நான் பாஜகவுடைய பி டீம் இல்ல அப்படின்றத அவர் தெளிவுபடுத்துகின்றார். எப்போதும் யாராவது ஒருத்தர் புது கட்சி தொடங்கினாங்கன்னா, இல்ல அதிமுகவே இருந்தாலும் சரி, சிறுபான்மையர் வாக்கு வங்கியானது விஜய்க்கோ இல்ல அதிமுகவுக்கோ போயிடக்கூடாது என்பதுல திமுக குறியாவே இருப்பாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, திமுகவினுடைய அடிப்படை வாக்கு வங்கியே சிறுபான்மையர்கள் தான். பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்துக்கள் வாக்குகளை திமுக என்றைக்கும் எதிர்பார்த்தது கிடையாது. அப்படி இந்துக்கள் வாக்களிக்க வேண்டும் என்பதற்காக அவங்களுக்கு எதுவும் செஞ்சதும் கிடையாது. அதனால இந்துக்களை பற்றி அவங்க கவலைப்பட மாட்டாங்க. இந்து வாக்கு வங்கியானது பிரியக்கூடியது, ஒருத்தருக்கே ஓட்டு போட மாட்டாங்க. அதனால அந்த ஓட்டெல்லாம் நம்பக்கூடாது நாம. அதனால சிறுபான்மையர் ஓட்டை எப்போதும் போல தக்க வைத்துக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு பிறகு அந்த ஓட்டில் தான் குறியா இருப்பாங்க. விஜயும் ஒரு சிறுபான்மையர். இயற்கையாகவே சிறுபான்மையர்கள் விஜய் மீது ஒரு நம்பிக்கை வைக்கலாம். அதனால நமக்கு ஆண்டு காலமாக இலவசமா வந்த வாக்கானது விஜய்க்கு போயிடக்கூடாது என்பதனாலேயே விஜய் பாஜகவுடைய பி டீம் தான். அவரு ஏன் பி டீம்னு நாங்க சொல்றோம் தெரியுமா? பாஜகவை எதிர்த்து பேசியிருக்கின்றாரா? எத்தனையோ கூட்டங்களுக்கு வந்திருக்கின்றார். கொள்கை எதிரி என்று சொல்றார். இந்தி திணிப்பை பற்றி பேசினாருங்களா? கல்விக்கான நிதி தரலையே, அதை பத்தி பேசினாங்களா? 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துல காந்தி பேரை எடுத்துட்டாங்க, அதை பத்தி பேசினாங்களா? 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு பணத்தை குறைச்சிட்டாங்களே, அதை பத்தி பேசினாங்களா? காந்தி பேரை மாத்திட்டாங்களே, அதை பத்தி பேசினாங்களா? தமிழகத்துக்கு புதிய திட்டங்கள் எதுவும் கிடையாது, சிறப்பு திட்டங்கள் எதுவும் கிடையாது. பாஜக தொடர்ந்து வஞ்சித்துக் கொண்டே வருகிறது, மாநில உரிமைகளை பறிக்கிறது.
ஸோ எப்போதும் பாஜக பற்றி பேசாத இந்த விஜய் எப்படி தமிழக மக்களுக்கானவர்களா இருப்பார்? அதனால பிஜேபி தாயா திமுக எதிராக களம் இறக்கிறது இந்த விஜய அப்படின்னு அனுதினமும் சொல்லிட்டு இருப்பாங்க திமுகவினர். அதனால விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் பி டீம் என்று முத்திரை குத்த பார்த்தாங்க. அந்த முதல்ல சிறுபான்மையர்கள் முன்பாக நாம தெளிவுபடுத்தி விட வேண்டும் என்பதற்காக விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் அந்த டீம் இந்த டீம் என்று திமுக அவதூறு பரப்பிச்சு, நான் எந்த டீமும் இல்லை, நான் மக்கள் பக்கம் நிற்கக்கூடிய பீப்புள் டீம் அப்படின்றத அழகாக தெளிவுபடுத்தி விட்டார். ஏன்னா எத்தனையோ குற்றச்சாட்டுகள் வைத்தாலும் நாங்கள் பாஜக பக்கம் சாயலை. இதுவரைக்கும் நாங்கள் கூட்டணி வர வேண்டும் என்று அழைப்பு விடுத்தோம். ஆனால் எந்த கூட்டணியும் வரவே இல்லை. வந்தாங்கன்னா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்று சொன்னோம். ஆனால் எங்களை நாடி யாரும் கூட்டணிக்கு வரல. ஆனால் எங்களை நிறைய பேர் கூட்டணிக்கு கூப்பிட்டாங்க, ஆனால் நாங்கள் போல. அப்போ நாங்கள் கொள்கையில் சமரசம் செய்து கொள்ளவில்லை. இரண்டாவது, நாங்கள் எந்த டீமும் இல்லை, நீங்கள் புரிஞ்சுக்குங்க அப்படின்றது விஜய் அவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. அது மட்டும் கிடையாது, மத சார்பற்ற கொள்கையில் நாங்கள் உறுதியாக இருப்போம் அப்படின்னு சொல்றாரு. இதை அதிமுகவுடன் நாம் ஒப்பிட்டு பார்க்கலாம். ஏன்னா அதிமுக மீதும் திமுக இப்படிதான் பழி போடும். அமித்ஷா காலடியில் கொண்டு போய் அதிமுகவை அடகு வைத்து விட்டார்கள். இனி எடப்பாடி பழனிசாமி மதசார்பற்ற தன்மையை பேசுவாரா? கட்சியை அடகு வைத்த மாதிரி மனசாட்சியையும் அவர் அடகு வைத்து விட்டார் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதனால சிறுபான்மை உரிமையை பற்றி எடப்பாடி பழனிசாமி இனிமேல் பிஜேபி கிட்ட பேச முடியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. பிஜேபி என்னவோ சிறுபான்மைக்கு எதிரான கட்சி என்ற போர்வையிலே திமுக சித்தரிக்கும். சிறுபான்மையர்களும் பார்த்தீங்கன்னா பிஜேபி பெயரை சொன்ன உடனே அவங்களும் பயப்படுறாங்க. எதுக்கு பயப்படுறாங்கன்னு நமக்கு தெரியவே இல்லை. அவங்களுக்கு எதிராக எந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்கன்னு நமக்கு தெரியவில்லை. அவங்களுடைய உரிமையை என்ன பறிச்சிட்டாங்கன்னு தெரியவில்லை. இரண்டாவது, அவங்க ஆட்சிக்கு வந்ததுலேருந்து சிறுபான்மைக்கு எதிராக கலவரம் நடந்த மாதிரியும் தெரியவில்லை. ஆட்சி அதிகாரத்தில் சிறுபான்மையர் நிறைய பேர் இடம்பெறுகின்றார்கள். அப்படி இருந்தும் எதற்கு பாஜக கண்டு சிறுபான்மையர் பயப்படுறாங்க அப்படின்றது நமக்கு தெரியவே இல்லை. போப்பாண்டவர் நம்முடைய மோடி அவர்களே கட்டி அணைத்துக் கொள்ளுகின்றார். போப்பாண்டவர் பார்த்தீங்கன்னா இந்தியா வர வேண்டும் என்று மோடி அழைப்பு விடுக்கின்றார். கிறிஸ்துவர்கள் எங்கள் ஆட்சியில் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கிறாங்க, அவங்களுடைய ஆசீர்வாதத்தினால தான் நான் நல்லா ஆட்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. எந்த இஸ்லாம் நாட்டுக்கு போனாலும் சரி நம்ம மோடி அவர்களை வாழ்த்தி அந்த நாட்டினுடைய உச்சபட்ச விருதை கொடுக்குறாங்க நம்ம மோடிக்கு. இன்னைக்கு ஈரான் இருக்குல்ல, ஈரான் அவங்க எந்த நாட்டுக்கும் ரைட் ஆஃப் ஹார்மோஸ் என்ற நீர்வழியை திறந்து விடல. ஆனால் நமக்காக திறந்து விட்டாங்க. அனுதினமும் 2 கப்பல் வந்துட்டு இருக்குது, கேஸ் மற்றும் ஆயில். ஸோ ஈரானுடைய இப்போது இருக்கக்கூடிய உச்சபட்ச தலைவர் மோடிக்காக நாங்கள் இதை செய்கிறோம். இந்திய மக்களுடைய நன்மைக்காகவும் இந்தியர்களுடைய நல்ல அன்புக்காகவும் நாங்கள் இன்னைக்கு அந்த நீர்முனையை திறந்து விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது ஏன் இஸ்லாமியர்கள் நம்ம இந்தியாவில் மட்டும் பயப்படுறாங்க மோடியை கண்டு அப்படின்னு தெரியல. அவங்களை எந்த விதத்தில் முடக்கிருக்கிறாங்கன்னு தெரியல. அதனால திமுகவுடைய நெரேட்டிவ் என்பது மற்ற மாநிலங்கள்லாம் அப்படி கிடையாது. ஆனால் தமிழகத்தில் ஒர்க் அவுட் ஆயிருக்குது. அதனால அதிமுக கூட கூட்டணி என்பது வேற, கொள்கை என்பது வேற. அதிமுக ஜாதிக்கும் மதத்துக்கும் அப்பாற்பட்ட கட்சி அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்வாரு. அதே மாதிரிதான் விஜய் அவர்களும் ஜாதிக்கும் அப்பாற்பட்ட கட்சி, மதத்துக்கும் அப்பாற்பட்ட கட்சி, நாங்க மதசார்பற்ற தன்மையை எப்போதும் விட்டு கொடுக்கவே மாட்டோம் அப்படின்னு அதிமுக மாதிரி தெளிவுபடுத்துகின்றார். நாங்க எந்த கூட்டணிக்கு போனாலும் சரி எங்க கொள்கையில தான் இருப்போம், எப்போதும் மதசார்பற்ற தன்மையை நாங்க காப்போம் அப்படிங்கிறாங்க. இரண்டாவது, எங்க தலைமையில தான் ஆட்சி, மற்றபடி யாருக்காகவும் பயப்பட மாட்டோம், எதற்காகவும் விட்டு கொடுக்க மாட்டோம். நாம முதல் மாநாட்டிலே சொல்லிட்டோம், எங்க தலைமையில கூட்டணி, எங்க தலைமையில ஆட்சி, அதை தவிர வேற எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை அப்படின்னு தெளிவா சொல்றார். அதனால எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு அழைக்கின்றார் என்று சொன்ன பிறகு நான் அவங்கள கூட போயிட்டேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா பாஜகவுடன் போனா தான் கொள்கை முரண்பாடு, ஆனா அதிமுகவுடன் போனா கொள்கை முரண்பாடு இல்லை இல்லையா? அதனால ஒருவேளை அதிமுகவுடன் போயிட்டாருன்னா அப்படின்னு இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் நினைக்க கூடாது, அவங்க தொண்டர்களும் நினைக்க கூடாதுனால எடப்பாடி பழனிசாமி கூப்பிட்டாவுடன் போக மாட்டார். ஏன்னா கூட்டணிக்கு நம்ம தலைமை தாங்குறோமோ இல்லையோ, ஆனா என் தலைமையில தான் ஆட்சி, நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்றத மீண்டும் அழுத்தம் திருத்தமா சொல்றார். எந்த இடத்திலும் சரி பாஜக கூட்டணிக்கு நாங்க போக மாட்டோம் என்று அவர் சொல்லல, மதசார்பற்ற தன்மையை தான் நாங்க கடைபிடிப்போம் என்று சொல்றார் அழுத்தம் திருத்தமாக.
அதோட போச்சுன்னா கூட்டணி பேச்சுவார்த்தை எங்கேயுமே இல்லை அப்படிங்கிறார். ஆனா ஆதவ அர்ஜுனா என்ன சொல்றாரு, விஜய்க்கு 90 தொகுதிகள் கொடுத்தாங்கோ, ஆனா நாங்க வேணாம்னு சொல்லிட்டோம். 2.5 வருஷம் முதலமைச்சராக கூட இருந்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க, ஆனா நாங்க வேணான்னுட்டோம் அப்படின்னு ஆதவ அர்ஜுனா அவருக்கு சொன்னேன். அதனால விஜய் அவர்களிடத்திலும் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. விஜயை பொறுத்த வரைக்கும் நான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னா ஓகே, கூட்டணிக்கு நான் வரேன் அப்படின்றத பாஜக இடத்துலையும் சொல்லியிருக்கின்றார், எடப்பாடி இடத்துலையும் சொல்லியிருக்கின்றார். அதுக்கு ஒத்து வரல. 2.5 வருஷம் என்கின்ற போது கூட நம்ம விஜய் அவர்கள் ஒத்து வரல. 5 வருஷம் முழுசா நான் தான் முதலமைச்சர், இருந்தா கூட்டணி, இல்லை என்றால் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கிட்டையும் அதான் சொல்லியிருக்கின்றார், எடப்பாடி கிட்டையும் அதான் சொல்லியிருக்கின்றார். என் தலைமையில தான் கூட்டணியும், என் தலைமையில தான் ஆட்சி என்கின்ற போது நான் எப்படி அந்த கூட்டணிக்கு போக முடியும்? அதனால நான் கூட்டணிக்கே போக மாட்டேன் அப்படின்றத தெளிவுபடுத்தி இருக்கின்றார். ஆனால் கூட்டணிக்காக ஏங்கி இருந்தவர் இந்த விஜய் தான். அதனால நம்ம மோடி இடத்திலும் அமித்ஷா இடத்திலும் கூட்டணி பேசி இருக்கின்றார். விஜய் தலைமையை ஏற்றுக்கொள்ளாதனால அந்த கூட்டணி விட்டு வெளியே வந்திருக்கின்றார் என்பதை அவருடைய பேச்சிலிருந்து நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஆனால் சில பேர் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, மதசார்பற்ற தன்மையினால, பாஜக மதவெறி கொண்ட கட்சியினால பாஜகவுடன் கூட்டணிக்கு என்னைக்கும் போக மாட்டேன் அப்படின்னு விஜய் தெளிவாக சொல்லிட்ட மாதிரி செய்தி போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு முன்னணி ஊடகத்துக்கு என்ன வெறி என்று தெரியல. அதிமுக பற்றியும் பாஜக பற்றியும் நல்ல செய்தி உனக்கு போட மனசில்லை என்றால் அவங்கள பற்றி கெட்ட செய்தியும் போடாது. ஒரு கட்சிக்காரன் அவதூறு பரப்பலாம், ஆனா பொது ஊடகம் என்று சொல்லிவிட்டு ஒரு முன்னணி ஊடகம் 24 மணி நேரம் அவதூறு பரப்பி கொண்டு இருப்பது அவனுடைய உள்நோக்கத்தை தெளிவாக காட்டுது. அந்த ஊடகம் பணத்துக்கு ஆசைப்படுதோ, இல்ல 2 தொகுதி கேட்டானுங்க, அந்த 2 தொகுதி எடப்பாடி தரலை என்னவோ தெரியல, 24 மணி நேரம் அவதூறு பரப்புவதே வேலையா இருக்கிறது அந்த ஊடகம். இந்த மாதிரி ஊடகத்தை திட்டமிட்டே பாஜகவும் அதிமுகவும் புறக்கணிக்க வேண்டும். அதே மாதிரி தான் இப்ப விஜயை பொறுத்த வரைக்கும் பாஜக மதவெறி கொண்ட கட்சி, அதனால அந்த பக்கம் போக மாட்டேன்னு சொல்லிட்டு அழுத்தம் திருத்தமா சொல்லிட்டாரு அப்படின்னு நியூஸ் கார்டு போடுறாங்க, விவாதம் நடத்துறாங்க. பாஜகவுக்கு இந்த ஊடகம் மதசார்புடைய கட்சி என்று அடையாளம் ஏன் தரணும்? அதனால என்னமோ தெரியல, அந்த டிவி ஓனர் கிட்ட பாஜக காரங்க அவ்வளவு நெருக்கமா இருக்கிறாங்க. இல்ல அதிமுக அழிச்சிட்டு அந்த இடத்துல பாஜக வரணும்னு நினைக்கிறாங்கன்னு தெரியல, அந்த டிவியை தூண்டி விடுறாங்கன்னு தெரியல. அதிமுகக்கு எதிராகவும் 2வது பாமகக்கு எதிராகவும் அந்த டிவி வன்மத்தை கக்கிக்கிட்டே இருக்கிறான். அவனும் இன்னைக்கு திருத்திக்குவான், நாளைக்கு திருத்திக்குவான், ஆட்சி போனதுக்கு அப்புறமாவது நடுநிலையா பேசுவான்னு பார்த்தா அவன் திருந்துற மாதிரி தெரியல. அதே மாதிரி தான் விஜய் பாத்தீங்கன்னா மதசார்பற்ற தனமா இருக்கிறாராம், பாஜக மதவெறியுடன் தெரியுதான், அந்த கூட்டணியுடன் இவங்க போகவே மாட்டாங்கன்னு விஜய் அடித்து சொல்லிட்டாரு அப்படின்னு ஊழ விட்டுட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு விஜயை பொறுத்த வரைக்கும் அப்படி சொன்ன மாதிரி எங்கேயும் தெரியல. பாஜக பெயரும் எடுக்கல, 2வது அந்த கூட்டணியை நான் போக மாட்டோம் அப்படின்னு சொல்லல, மதசார்பற்ற தன்மையை என்னைக்கும் நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஏன் அதிமுக கூட அப்படிதான் சொல்லுது, திமுக கூட அப்படிதான் சொல்லுது. அதே திமுகவுடன் தான் பாத்தீங்கன்னா 58 இஸ்லாமிய கட்சிகள் மதவெறியுடன் திரியுது. அங்க ஜாதி வெறியுடன் இருக்கக்கூடிய திருமாவளவன் கூட்டணியில் இருக்கின்றார், கொங்கு ஈஸ்வரன் இருக்கின்றார். இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஜாதி வெறியர்களாக தெரியவே இல்லையே. அப்பட்டமா ஜாதி வச்சு அரசியல் பண்றது திருமாவளவன் அங்கதான் ஓட்டிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா அவங்கெல்லாம் மதசார்பற்ற தன்மையை பேசுறதா அர்த்தமா? ஆனா என்னைக்கும் வாய் திறந்து ஜாதி மதம் பேசாத பாஜக மதவெறி கொண்ட கட்சியா, என்னைக்கும் மதத்தின் பெயராலோ சாதியின் பெயராலோ வேட்பாளரை கூட நிறுத்தாத அதிமுக ஜாதி வெறி கட்சியா, ஒரு சமூகத்துக்கான கட்சியா, அதை அழகா டிவில ப்ரமோட் பண்றானுங்க. அதனால விஜயை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்திலும் பாஜக கூட்டணி இல்லை என்பதை மறுக்கவில்லை, பாஜகவுடன் கூட்டணிக்கு போக மாட்டோம் என்றும் சொல்லவில்லை. இப்போதைக்கு கூட்டணி இல்லை, இந்த தேர்தலில் தனித்துதான் என்பதை உறுதிப்படுத்தி இருக்கின்றார். இது திமுகவுக்கு பெரிய மரண அடி. சிறுபான்மையர் மத்தியிலே நான் பாஜக பக்கமோ இல்ல அதிமுக பக்கமோ இந்த தேர்தலில் கூட்டணிக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருப்பதனால சிறுபான்மையர் வாக்கு முழுமையாக திமுகவுக்கு போகாது. அதனால திமுக இந்த தேர்தலில் தோக்கும். ஒரே ஒரு இப்தார் விருந்து திமுக மரண அடியை கொடுத்துட்டு போயிட்டார் விஜய். சரி நண்பர்களே, இந்த வீடியோ தொடர்பாக உங்க கருத்து சொல்லுங்க. நன்றி.